முடிச்சு வைக்க. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல். நான் உங்க ராஜி. நான் உங்க ரித்து. என்னடா மூட்டைக்கு நடுவில் நாங்கள் 2 பேர் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. ஒரு வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் வீட்டையும் கட்டல, கல்யாணமும் பண்ணலீங்க. நாங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண எங்கள் கடைக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டிமார்ட் வியர் வாங்கினோம். இன்னொன்று வந்து ஈரோட்டில் இருக்க பெரிய பாத்திர கடை சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் வாங்கும்போது என்னை விட்டு போயிட்டாங்களா, மாடி வசந்த மாளிகைன்னு சொல்லுவாங்க, அங்கே வாங்கினோம். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க சந்திரன் ஸ்டீல்ஸ் தாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் அங்கே வந்து எங்களுக்கு மெயினாக ஏதாவது திங்ஸ் சொன்னோம்னா நாங்கள் அங்கே போயிடுவோம். இந்த பேக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இல்லைங்க, சின்ன கதை தான் இருக்கு. இது வந்து சடனாக பிளான் பண்ணது தான். இந்த திங்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இந்த திங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த கதையை கேளுங்க, கேட்டதுக்கு அப்புறம் சொல்கிறேன். காருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டோம். 4,500 சொன்னாங்க. இன்னும் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னார், இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு. பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணோம். அங்கே போய் இறங்கி காந்திபுரத்துலேருந்து மறுபடியும் கால் டாக்ஸியோ ஆட்டோவோ பிடிச்சி போனால் கூட ஒரு 2,000 ருபீஸ் ஆகும்னு சொன்னதுனால ஒன்றுமே இல்லைங்க. ஈரோட்லேருந்து போகிறதுக்கு வந்து ஒரு 100 கிலோமீட்டர், திரும்பி ரிட்டர்ன் வரத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டரையும் வந்து எங்களோட ஆக்டிவா 5Gலேயே போயிட்டு வந்துட்டோம். வெறும் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சாங்க. சாட்டர்டே போயிட்டு வந்துட்டாங்க. 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் இதை போய் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு வந்து 4,000 ருபீஸ் நாங்கள் அதில் சேவ் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து அது ரிஸ்க்கு தான். நாங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் யாருக்குமே சொல்லலை. சடனாக யோசித்தோம், சரி இங்கே வாங்க வேண்டாம், நம்ம வந்து அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த திங்ஸ் வாங்கிறதுக்கு போனோம். இதுதாங்க அந்த குட்டி ஸ்டோரி. சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துட்டோம். இப்போ வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட காட்டிட்டு, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எதுலாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், நம்ம அதே மாதிரி வந்து என்னென்ன மாதிரி நம்ம வந்து அதில் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த இதுலேயே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கடை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போதே ப்ராப்பராக ஒரு இடத்த பார்த்துருவோம். அந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் அந்த நேம் போர்டு. 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட கடைக்கு வந்து என்ன கேக் ஷாப்பா இல்லை ஒரு மளிகை கடையா எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு நேம் போர்டு வேணும். சாரி, அதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த நேம் எல்லாம் வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம கடைக்கு நாங்கள் வந்து எங்கள் கடைக்கு FSI சர்டிஃபிகேட் எடுத்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் எல்லாமே பண்ணார். நான் வந்து சும்மா பின்னாடி போயிட்டு என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுட்டு மட்டும் வந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகராட்சியில் போய் நம்ம கடையோட பேர், நம்ம நகராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரி, இடத்துல நம்ம கட்டின தண்ணி வரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸிங் வந்து MSME எடுக்கணும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவை மையம் அப்படிலாம் போனோம்னா MSME சர்டிஃபிகேட்லாம் நம்ம அங்கே இது பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இன்கம் டேக்ஸ், IT. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த ஏப்ரலில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களோட ஆடிட்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யார் பேரில் கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அவங்க பேரில் தான் இது எல்லாத்தையுமே பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கடையோட பேர், அதுக்கப்புறம் யார் அந்த கடைக்கு வந்து ஓனரோ அவங்க பேரில் தான் இது எல்லாமே பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே வர நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எந்தவித பயமும் இல்லாமல் டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ரிலாக்ஸாக உங்கள் ஒர்க்கை பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து கடை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆனால் ப்ராப்பராக FSI எடுக்கிறதுல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி, அடுத்தது வந்து MSME சர்டிஃபிகேட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸோட ஆடிட்டிங்கை வச்சு நம்ம வந்து IT, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்ததுன்னா ஃபயர் சர்டிஃபிகேட்டு அது தேவையில்லை. ஆனால் வந்து பெருசாக லார்ஜாக பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் சர்டிஃபிகேட் அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். பட் நாங்கள் இப்போ வந்து இந்த நாளையும் வந்து ப்ராப்பராக நாங்கள் செஞ்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா
நாங்கள் கூகுள் பே அதெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி சொன்னோம். அவங்க வந்து நீட்டாக எங்களுக்கு எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு 1500 ருபீஸ் சார்ஜ் ஆச்சு. எல்லாம் பண்ணி முடிக்க சைடில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், திங்ஸ் எல்லாம் வாங்க அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படி கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுனால கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொன்றும் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரி சர்டிஃபிகேட்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் மூவ் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம என்னென்ன திங்ஸ் வந்து வாங்கியிருக்கோங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். என்னடா இத்தனை கதை ராமாயணம் பேசினா இவன் என்ன கடைன்னே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் கழுவி ஊற்றிருக்கீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கரி தாங்க. பேக்கரி மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் ஒரு அவுட் சேல் வச்சுருக்கோம் நாங்கள். உங்களுக்கு வந்து எங்கள் கடையை வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேக்ட்ரி ப்ளஸ் எங்களுடைய அவுட் சேல் யூனிட்டையும் உங்களுக்கு நான் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இப்போ வந்து நம்மளுடைய சேல்ஸ்க்கு வந்து என்னென்ன திங்ஸ் வேணும், நான் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டிடுறேன். கொஞ்சம் லென்த் வீடியோவாக தாங்க இருக்கும். பட் என்னென்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்விச் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைப் தாங்க. சாண்ட்விச் மேக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா தோசை கரண்டி இந்த மாதிரிலாம் வச்சு எடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாண்ட்விச்சில் வந்து நம்ம சாண்ட்விச் மேக்கரில் வந்து எடுக்கும்போது இந்த ஸ்பேச்சுலா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கை சூடு வைக்காது. ஸோ அதனால இதை நான் வந்து சூடு வச்ச தழும்பு கூட இருக்கு. பாப்பா வந்து 2-3 தடவை வந்து சூடு வச்சுட்டா. அதனால சரி பார்த்தேன், சரி இவ்வளோ அப்பப்போ ஹேண்டில் பண்ணுறாளா அவளுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தாங்க இது நான் வாங்கினேன் ஸ்பேச்சுலா. இது வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து சுடாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய டம்ளர் எதுக்கு அப்படின்னா காஃபி டீ ஆத்துறதுக்குங்க. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்களோட ரீட்டைல் ஷாப்பில் வந்து காஃபி டீலாம் வச்சதில்லை. பட் நம்ம இந்த கடையில் வந்து காஃபி டீ எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து காஃபி டீலாம் வேண்டாம், இது வந்து என்னென்னா அதெல்லாம் வந்து நிறையா கசகசன்னு இருக்கும், உன்னால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னாரு. இல்லை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கினது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டம்ளர் வாங்கியிருக்கோங்க. குட்டி குட்டி டம்ளராக நாங்கள் நிறைய வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காஃபி டீக்காக தான். இந்த மாதிரி நிறைய ஒரு 100 டம்ளர்ஸ் கிட்ட நாங்கள் வாங்கியிருக்கோம். பட் என்னன்னா இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து 5000-10,000க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடி வசந்தமாளியில் வாங்கும்போது எனக்கு டப்பா தாங்க தருவாங்க. இந்த தடவை ஒன்று தாங்க பை கொடுத்துருக்காங்க. நானும் எல்லா அம்மா மாதிரி கட்டப்பை பைக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது பை கண்டிப்பா வேணுங்க. பை இல்லை அப்படின்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிப்போம். எங்க ஆச்சி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ml டம்ளர்ஸுங்க. 100 ml கண்டிப்பா இது வந்து 100 ml பிடிக்கும். நான் அங்கே போய் தண்ணி ஊற்றி அளந்து பார்த்தே வாங்கிட்டு வந்தேங்க. நான் கிளாஸ் டம்ளர் ஆக்சுவலாக வந்து டிமார்ட்ல ஆஃபர் போட்டிருந்த போது கிளாஸ் டம்ளர் வாங்கினோம். பட் என்னன்னா எங்கேயாவது கீழே வைக்கும்போது உடஞ்சிருச்சு அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உடஞ்சிருச்சுன்னா எனக்கு நெஞ்சு வலி வந்துருங்க. என்னடா இது கஷ்டப்பட்டு இப்போதாண்டா கடை ஓப்பன் பண்ணோம், உடச்சு போட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார மண்டையை போட்டு கழுவுங்கிறனால அது வேண்டாம், இதுவே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஒரு தடவை ஃப்ரைடே அப்ப ஒரு கண்ணாடி வச்சிருந்தேன் பிங்க் கலர்ல, அது வந்து போட்டு உடைச்சிட்டேன் தெரியாம. அடுத்தது நம்ம டிமார்ட்ல வந்து பொருள் வாங்காம எப்படிங்க நம்ம கடைக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் 39 rupees சொல்லிட்டு டிமார்ட்ல அழகழகா இருந்தது. பர்பிள் கலர் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் தட்டுவடை செட்டு, மசாலா பூரி, பானி பூரி எல்லாம் சாட் ஐட்டம் வந்து ஈவினிங் டைம் நான் போடுறேங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் புதுசா கடை ஓபன் பண்ணியிருக்கோம், எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃப்ரெஷ்ஷா கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னும் நம்மள கஸ்டமர்ஸ் நம்மள தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் வாங்கினேன். கரெக்டா வந்து இவர் வந்து எண்ணிதான் வாங்கி தருவேன் அப்படின்னு. ஆக்சுவலா ஏற்கனவே நான் காலேஜுக்கு யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாருன்னா நீட்டா தொடச்சு கவருக்குள்ள வச்சு நீட்டா பார்சல் பண்ணி மேல தூக்கி வச்சுட்டாரு.
அது வந்து பெருசு, நீ கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணு, அதுக்கப்புறம் நான் உனக்கு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியா இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அப்பத்துக்கு அப்பம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்துட்டு இந்த பாட்டில்ஸ் கியூட்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் டைப்லயேங்க 59-69 ருபீஸ் தான். ஜார் வந்து மூடி வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் டைப்லயே இருந்ததா, சரி இந்த மாதிரி வாங்கிக்கலாம். கிளாஸ்லயே இருந்ததுங்க. கிளாஸும் வந்து பாத்தீங்கன்னா 59 ருபீஸ் தான். ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கீழே வந்து டம்முன்றுச்சுன்னு வச்சுங்களேன், என் மண்டையில பல வந்து கிளக்கிளையா யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செல்லோ கம்பெனியோடது. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா காஃபி பவுடர், டீ பவுடர், இது வந்து பாதாம் பவுடர். இது வந்துட்டு 0.5 எல், இது 0.75. இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா இந்த கலருக்காகவே வாங்கினேங்க. அவர் அந்த பக்கம் இதை பார்த்துட்டு இருக்கிற டைம்ல குடுகுடுன்னு ஓடி போய் இந்த கலர் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இது எங்க வீட்டுல நிறைய இருக்கு. ஏன்னா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர்ல எனக்கு இது வரைக்கும் இது திங்ஸே கிடைச்சது இல்ல. சரி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்பதான் அவரே பாக்குறாரு, வீடியோ எடுக்க எடுக்க டெரரா முறைக்கிறாரு அங்கிருந்து. ஸ்பூனு ஆக்சுவலி டிமார்ட் போனா இந்த பொருள் வாங்காம வரவே மாட்டாங்க. என்ன பொருள்னா தைதான் எடுப்பாங்க. எப்ப டிமார்ட் போனாலும் ஒன்று எடுத்துப்போம். ஆமாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் துடைக்கவும் யூஸ் ஆகுது, அப்புறம் வந்து அடுப்பு திட்டு துடைக்கவும் யூஸ் ஆகுது. என்னோட ஃபிஷ் டேங்க் துடைக்கிறதுக்கு இதுல இருந்து 2 வந்து என் ஹஸ்பண்ட் ஆட்டை போட்டுருவாரு. நான் வந்து கனெக்ட் பண்ணி வாங்கிட்டு வருவேன். சரி 5 இருக்கா, இது கொண்டு அது கொண்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க இப்ப வந்து எப்படி எங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்களேன். இப்ப எப்பயுமே நான் இங்க வந்து உட்காந்தேன்னா இங்க வந்து நின்னுக்குவான், நான் என்ன பேசுறேன், நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். இவனுக்கு வந்து ஒரு நேம் இருக்கு. என்ன நேம்னா தோசைக்கல். இவன் பேர் தோசைக்கல். இங்க பாருங்க இங்க இருக்கிற எது பண்றோம்னு எப்படி வாட்ச் பண்றான் பாருங்களேன். அங்க இருக்க 2 ஜெல்லியுமே தள்ளி விட்டது இவன் தான். அங்க மோட்டார் பிச்சு விட்டதும் இவன் தான். ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கு. அடுத்தது இதை வந்து கரெக்டா எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து நான் கோயம்புத்தூர்ல என்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்து வைக்கலைன்னா அவ்வளவுதான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 16 இயர்ஸாவே நாங்க வந்து பேக்கரி ஃபீல்டு தாங்க. இப்ப நடுவில் இந்த கொரோனாவோட இதுல கொஞ்சம் நாங்க அந்த ஃபீல்டு விட்டு வெளியே வர வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா நிறைய கிரெடிட் ஆயிடுச்சுங்க. அது எப்படி ஆச்சுன்னு எங்களுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க நீங்க அகலக்கால் வச்சுட்டீங்க, வீடு கட்டிட்டீங்க, அகலக்கால் வச்சுட்டீங்க அப்படின்னு. ஆனா அது அப்படி கிடையாதுங்க. நாங்க வந்து சப்ளை பண்ண இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களால திருப்பி ஃபண்டை வசூல் பண்ண முடியல. நாங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. ஏன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதே மாதிரிதான் ஆப்போனன்ட்ல இருக்கிறவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதுனால அந்த ஃபண்டை வந்து கேட்டு நாங்க டார்ச்சர் பண்ணல. பட் எங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கந்து வட்டியிலேருந்து எல்லாம் வாங்கி அதனுடைய ஆழம் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம். அது ஆக்சுவலாக வந்து பிஸ்னஸ் அப்படின்னா வெளியே நம்ம வந்து ரொட்டேஷனில் போகிறது தாங்க ஒரு பிஸ்னஸ்ங்கிறது. என்னன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோதான் வியாபாரம் பண்ணுவேன், இவ்வளோ பணம் எனக்கு உள்ளே வந்துடணும், இதை நான் அப்படியே கொண்டு போய் உள்ளே வச்சுவேன் அப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம ரொட்டேஷன் பண்ணுறது தான் ஒரு பிஸ்னஸ்ங்கிறது. நம்ம கையில் வந்து ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இன்னொன்றுல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனா கொரோனா வருங்கிறது யாருக்குமே தெரியாது, இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. அந்த டைம்ல வந்து நாங்க வந்து சஃபரான அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18 லட்சம் ரூபாய்ங்க. இந்த 18 லட்சத்தை வந்து எங்களால வசூலே பண்ண முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு இடத்துல கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம், அந்த இடத்துல நம்ம கரெக்டா இருக்கணும். ஏன்னா நம்மளோட வார்த்தை தாங்க வியாபாரங்கிறது. என்ன நம்ம சொல்ற அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தை கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்க இங்க வாங்கி அங்க அப்படி பண்ணி நாங்க பண்ணிட்டோம். ஆனா எங்களோட ஃபுல் கோர் வந்து எங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஸ்டேட்டஸ் மட்டும்தான். கொரோனா டைம்ல இது எல்லாமே இல்லை, அடிபட்டு போச்சு. ஸோ அந்த டைம்ல நாங்க ரொம்ப ரொம்ப சஃபர் ஆனோம். அதுக்கு நாங்க இழந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 கோடி ரூபாய் பணம். அது மட்டும் இல்லாம என்னோட குழந்தைங்களோட சின்ன சின்ன சந்தோஷம், அவங்க அந்த வயசுல அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையும் அவங்க இழந்தாங்க. அதுக்காக நாங்க வந்து டைம் வந்து ஒரு 3.5 இயர்ஸ் நாங்க டைம் எடுத்துட்டு இப்ப மறுபடியும் எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்க கரெக்டா ஃபில்டர் பண்ணி இந்த இடத்துல எல்லாம் நாங்க இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து ஒவ்வொன்னா நீங்க சொல்றீங்க உங்க பாசையில் சொல்லணும் ஸ்கெட்ச், ஒவ்வொரு ஸ்கெட்சா வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு
என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பையன், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி இப்போ வந்து ஒரு எங்களுடைய பிஸ்னஸையே நாங்கள் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னன்னா நாங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தீபம் அதுதான் 40,000 ருபீஸ்க்கு நான் வாங்கினேங்க. ஒண்ணுமே தெரியல, ஒரே ஒரு பாதாம் பால் தான் கொடுத்தாரு. இதை குடிச்சிட்டு எப்படா போறதே, நமக்கே உண்டான ஒரு விஷயம் இருக்குது இல்ல. என்னங்க 40,000 ரூபாய்க்கு வாங்கினேன், எனக்கு எந்த கிஃப்ட்டுமே தரலையா அப்படின்னு நான் போய் கேட்டேன். குடுகுடுன்னு ஓடி போய் இதை எடுத்து வந்து தந்தாருங்க. ஆக்சுவலா வந்து இந்த சந்திரன் ஸ்டீல் அப்படிங்கிறது ஓனர் வந்து பேருங்கன்னா சிவா, இன்னொருத்தர் பேர் வந்து ஜெகநாதன். இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ஸ்டீல் போட்டீங்க அப்படின்னா இது நம்ம சந்திரன் ஸ்டீல், நான் உங்க சிவா. இது வந்து அவருடைய ட்ரேட்மார்க்னே சொல்லலாம். அவர் அப்படி சொல்லிதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்காந்து செம்ம வீட்டு இந்த பிளேடுங்க, இந்த பிளேடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க அங்க வாங்கிட்டு வந்தோம். நம்ம வெங்காயம் ஆக்சுவலா வந்து இது ஆனியன் கட்டுருங்க. இந்த ஆனியன் கட்ரு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க அவர்கிட்ட போய் வாங்கி இப்ப 14 வருஷம் ஆகுது. இப்பதான் இந்த பிளேடு வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிளெண்ட் ஆயிடுச்சு. அதனால சரி பிளேடு மாத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்ல நம்ம இதே மாதிரியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் ஃபர்ஸ்ட் போனனுமே இதை நான் தூக்கிட்டேங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் வெங்காயம் கட் பண்ணும்போது என்னோட ஹஸ்பண்ட் தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த பக்கம் நானும் சரி பொண்ணும் சரி போக மாட்டோம். பையனும் அப்பாவும் தான் வந்து அதை கட் பண்ணுவாங்க. ஏன்னா வெங்காயம் வந்து எங்களுக்கு கண் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது தேங்காய் சாப்பர். இது வந்து ரொம்ப தேங்காய் பண்ணுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பொடி பொடியா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது நாங்க வாங்கிட்டோம். இதுல வந்து பெருசு எங்கிட்ட இருக்குங்க, நாங்க சின்னது வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன ஐட்டம் போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல, பர்கர் போடுறேங்க, இது வந்து பீஸா போடுறேங்க நானு. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்பதான் ஓபன் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் காலேஜுக்குலாம் போட்டுட்டு இருந்த வரைக்கும் நான் பீஸா ஸ்டார்ட் பண்ணல. இப்ப நம்ம ஃபேக்டரி, நம்ம ஆளுங்க, நம்ம சொல்றத வந்து அவங்க செய்வாங்க அப்படிங்கிறதுனால நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கட்ரு மட்டும் 4 சைஸ்ல வாங்கியிருக்கேன். இது எந்த சைஸ் வந்து நமக்கு இங்க ஓடுதோ நம்ம அந்த சைஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதனுடைய நம்பரை மட்டும் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எங்களுக்கு கொரியர்ல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்த கிஃப்ட் வந்து சும்மாலாம் தரலீங்க, நான் போய் மிரட்டி வாங்கிட்டு வந்தேன். ஏங்க 40,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கிறேன், நீங்க வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டுமே தரல அப்படின்னு சொல்லும் போது இப்படியே பார்த்தாரு, எனக்கு அதுதான் வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அது வந்து தீபம் விளக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இதுதான் இது வந்து ஆக்சுவலா வந்து பெருசு வச்சிருக்கிறோம் நாங்க. ஆனா எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் பயங்கர சண்டை வரும். நான் வந்து 140 கிராம் 150 கிராம் 200 கிராம் போட்டுருவேன். இவர் வந்து 100 கிராம்னா கரெக்டா போடணும், எடை ஸ்கேல் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதனால போனனே இது என் கண்ணில் பட்டனால இதையும் நான் தூக்கிட்டேன். இது கரெக்டா 100 கிராம் வரும், அதனால இதை நான் வாங்கிட்டேன். இது ஆக்சுவலா வந்து சாப்பர் வச்சு அமுத்தும் போது யூஸ் ஆகுறது, எங்களுக்கு உடைஞ்சிருச்சு. சோ அதனால இதை நாங்க வாங்கிட்டு வந்தோம். பாட்டில் மாதிரி இல்ல, அந்த கிளாஸ் பாட்டில் ஒன்று இருக்கும்ல, ரெட் வைன் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இந்த மாதிரி கத்தி வந்து எங்களுக்கு இங்க எங்கேயுமே கிடைக்கலீங்க. இது வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கும். அப்பதான் எடுத்தாரு, மரக்கைப்பிடி போட்டது. என்னன்னா நம்ம கேக் வந்து ஸ்லைஸ் பண்றதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிரெட்டை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட பிரெட் ஸ்லைசர் இருக்கு, பட் என்னன்னா சாண்ட்விச் வந்து பாத்தீங்கன்னா அதுல கட் பண்ண முடியாது. சாண்ட்விச்க்கு நல்லா பெருசா வேணும். ஸோ அதனால இவர் தான் கையில கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. எங்களுக்கு மரக்கைப்பிடி இல்லை இதுங்கிறதுனால இப்படி ஆடும்போது கரெக்டா ஈவனா ஷேப் வரல. ஸோ அதனால இது ஒன்று நாங்கள் அங்கே வாங்கிட்டோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் அங்கே மாதிரி போகும்போது இந்த மாதிரி எல்லாமே வந்து அங்க சைஸ் வாரியா வச்சிருக்காங்க. உடன் ஈரோட்ல வந்து இந்த மாதிரி கிடைக்கிறது இல்லைங்க, அதனால நாங்க அங்க போய் அதை வாங்கிட்டோம். அப்பதான் நம்ம எடுத்தது. எங்க அப்பா ஆக்சுவலா வந்து நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது இவரை வந்து பொய் சொல்லி ஏமாத்தி ஈரோட்ல விட்டுட்டு தாங்க போகணும். எப்ப பார்த்தாலும் ஒரு என்ன சொல்றது, ஒரு பாத்திர கடைக்குன்னு போனோம்னா இந்த குட்டி குட்டியா இருக்கும் பாத்தீங்களா, அதை தூக்கிடுவாரு. இங்க பாருங்க வீட்டுல வந்து சைஸ் வாரியா கரண்டி வச்சிருக்கிறோம்.
இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கிரேஸா இருக்குன்னு சொல்லிட்டு இதை தூக்கிட்டாரு. என்ன சொன்னேன், எப்பா ஏற்கனவே ஊருப்பட்ட கரண்டி வச்சிருக்கிற இதை வேற தூக்கிட்டு வர. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு கரண்டி கலெக்ஷன் எப்படி ரிதன்யா வந்து பிரேஸ்லெட் கலெக்ஷன் போட்டாலோ அதே மாதிரி என் ஹஸ்பண்டை வச்சு உங்களுக்கு கரண்டி கலெக்ஷன் நான் போட்டுறேன், நீங்க பாருங்க. பிரேஸ்லெட்ல புதுசா 3-4 சேர்ந்துருக்கு. அடுத்த ஷார்ட்ஸ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் ஒண்ணு நானே செஞ்சேன். அடுத்தது வந்து ரொம்ப மெயின் திங் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏமா டிராகுலா இந்த பிளேட்டு தாங்க. இந்த பிளேட்டுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கோயம்புத்தூர் போக வேண்டியது சூழ்நிலையே வந்துச்சு. ஈரோட்டில் எனக்கு இந்த 1ஆம் நம்பர் பிளேட் வந்து எங்கேயுமே எனக்கு கிடைக்கலீங்க. நாதன், மாடி வசந்த மளிகை, பெரிய பாத்திரக்கடை எல்லா பக்கமும் நாங்களும் ஏறி இறங்கிட்டோம். நீங்கள் சொல்லுங்கள் நான் ஆர்டர் போட்டு தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸ் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எந்த ஃபோன் கால்ஸும் இல்லை. அவங்களையும் நான் குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்மளை கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து அவசரம், நம்ம கடைக்கு வந்து கேக் வைக்கிறதுக்கு, பிஸ்கெட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்தாதாங்க. ஏன்னா நம்ம இப்போதான் கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பெருசாலாம் வைக்க முடியாது. சின்னது அப்படின்னா நமக்கு காம்பேக்டாக இருக்கும். 10 பீஸ் அப்படிங்கும்போது டெய்லி 10 பீஸ் ஓடிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளேட் நாங்கள் எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காய் சிவர். ஆக்சுவலாக வந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் வந்து சாண்ட்விச் போடுறேன். பனீர் சீஸ் சாண்ட்விச்லாம் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சீவரத்துக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது நான் ஒன்று வாங்கிட்டேங்க. ஏன்னா இப்படி கையில் வச்சு நம்ம சீவும்போது நம்ம கையில் வந்து எதுவும் இதாகாது அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் பீலர். பீலர் வந்து என்னோட வீட்டில் வச்சுருந்தது வந்து க்ரீன் கலர் வந்து போயிடுச்சு. பிளேட் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. அதனால ஒரு பீலர் அங்கே ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஈரோட்டில் கிடைக்காதா அப்படின்னு சொன்னாங்க. இதுலயே வந்துட்டு இந்த மாதிரி பீலருக்கோசரம் வாங்க கடை வீதிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கார் வேற ஏதாவது வாங்கிடுவார். அதனால நான் சாமான கடை கூட்டிட்டு போறது இல்லைங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதுலே ரொம்ப மெயின் திங்க் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய கட்டப்பை நல்லா இருக்கு. நம்மளோட காஃபி மேக்கருங்க, பாயில். அது சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா மில்க் பாய்லருங்க. பாய்லர் நான் வரவா? இதே மாதிரி தான் அதுவும். அதனால இதை ஃபர்ஸ்ட் நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல நம்ம போட்டுக்கிறது. இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர் லெவல் என்னங்கிறது இங்க காட்டிடும். இந்த இடத்துல 2 பைப் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இண்டிகேட் லைட்டு உங்களுக்கு. இதை வந்து ஆட்டோ கட் ஆஃப்ங்க. உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பால்லாம் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு வந்து தண்ணியோட லெவலை வந்து நீங்கள் இதில் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தண்ணி இதில் ஊற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்த டைப்பில் என்னென்னா இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே ஊற்றுற மாதிரி தாங்க இருந்துச்சு. பட் இப்போ என்ன அப்படின்ட்டாங்கன்னா இதுக்குள்ளே இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே ஊற்றுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதை நான் பிரித்து நான் கடைக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். ஏன்னா இப்போ பிரித்தோம்னா நம்ம கடைக்கு எடுத்து போகும்போது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் இதுதாங்க மெயின். இதுக்காகத்தான் நாங்கள் கோயம்புத்தூர் வந்து 2 வீலர்லேயே போயிட்டு வந்தோம். அவரே கேட்டார், ஏங்க இவ்வளோ பெருசாக நீங்கள் வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வந்து நீட்டாக பேக் பண்ணி என்னோட ஹஸ்பண்ட் முன்னாடி வச்சுட்டாரு. நானும் வந்து சொன்னேன், கொடுங்க நானே வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா, இல்லை வேண்டாம் நீ ரிலாக்ஸாக உட்காந்துட்டு வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாங்க கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் நடுவில் ஒரு ஃப்ரெண்டை வேற பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு 75 கிலோமீட்டர் உள்ளே இழுத்து விட்டாரு. என்ன சொல்றது, கோயம்புத்தூர் அவுட்ரையே நாங்கள் ஒரு சுற்றிட்டு வந்துட்டோம். என்னை விட்டு என்ன போயிட்டாங்க. பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா. பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் தான் நாங்கள் வாங்கினது. ஒன்று பார்த்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஏன்னா ஒரு சாண்ட்விச்சோ ஒரு பீஸாவோ நம்ம போடும்போது ஒரு பார்வைக்கும் அது அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் வந்து எங்களுடைய ஸ்டோரியும் சொல்லியிருக்கோம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கணும். நான் பேக்கரியோட சர்டிஃபிகேட்ஸ் மட்டும்தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். மற்ற தொழில் அப்படிங்கிறது எப்படி வேணும் அப்படின்னா நிறைய இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, கூகுளில் வந்துருச்சு. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் நார்ம்ஸில் முறையாக ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. அப்போ வந்து உங்களுக்கு எந்த ட்ரபிளும் வராது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.